நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்க. 2 மாசம் தானப்பா ஆகுது தளபதி விஜய் வந்துட்டு. 2 மாசமே இன்னும் ஆகலையாப்பா. எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிசினஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு வேலைகள் வாய்ப்பு வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா உனக்கு? வணக்கம் தமிழ் மக்களே. தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் சட்டசபையில் பல இடங்கள்லையும் பல எதிர்கட்சி தலைவர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டுறாரு. அப்படியே மந்தமா உட்காந்துருக்காரு. இவரு முதல்வர் தானா? ஏன் அப்படி பயந்தாங்களா இருக்காரு? அப்படி பேச தெரியாதா? என்ன பேசணும் தெரியாது, பதில் என்ன பேசணும் தெரியலையா? அவனு பலரும் எதிர்கட்சி மட்டும் இல்லாம எல்லா பல கட்சிகள், இவருக்கு இஷ்டம் இல்லாத பல கட்சிகளும் விஜய கழிவு ஊத்த தொடங்கிட்டாங்க. கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காரியம் இல்லாம எதுக்கு பேசணும்? நீங்கப்பா 5 வருஷம் ஆண்டுட்டீங்க இல்லையா? 5 வருஷம் 2 மாசமா கூட இல்லையா ஆவலியே. உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? இப்போ ஒரு 3 மாசம் போட்டுமே, அப்போ ஒரு பதில் சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு மேட்ரு. அவங்க என்னெல்லாம் வேலை பார்த்துக்கோங்க தெரியுமா? இப்போ கட்சியில டெய்லி சும்மா வருதும் உட்காந்துட்டு போறதும் தெரியுது, வருதும் உட்காந்துட்டு போறதும் நினைச்சிட்டு இருக்க, அப்படி இருந்துகிட்டு இருக்காரு மந்திரி நினைச்சிட்டீங்களா? நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்க. 2 மாசம் தானப்பா ஆகுது தளபதி விஜய் வந்துட்டு. 2 மாசமே இன்னும் ஆகலையாப்பா. எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிசினஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஆயிரம் பேருக்கு, எத்தனை லட்சம் பேருக்கு வேலைகள் வாய்ப்பு வரப்போகுது உங்களுக்கு தெரியுமா உனக்கு? எனக்கு தோணுது, புது சிஸ்டங்களும் புதிய கம்பெனிகளும் நம்ம நாட்டை தேடி வரும்பொழுது அதை வரவிடாம தடுக்கிறதுக்கு நீங்க வேலை பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு, செய்வீங்கன்னு எனக்கு தெரியுது. வரவிடாம தடுப்பீங்களோ நீங்க? எனக்கு சந்தேகமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் விஜய் இவர் ஒரு சினிமாவில் ஹீரோ, அதே போல அரசியலையும் ஒரு ஹீரோவா இருக்கணும். ஜனங்களுக்கெல்லாம் ரட்சகனா வாழ்ந்து நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு மனிதனா ஒரு தளபதி விஜய் ஒரு நல்ல ஒரு மகான் வாழ்ந்தார், நல்ல ஒரு மனிதர் என்று இறந்தாலும் நல்ல ஒரு பேர் எடுத்துட்டு இறக்கணும், ஒரு ரெக்கார்டு செய்யணுங்கிறது தான் அவர் வந்திருக்காரு, அரசியலில் வந்திருக்காரு இல்லையா? அது போல இருக்கவர் எதுக்கு கொள்ளடிக்கணும்? அதுக்கு கோடிகளை கொள்ளடிக்கிறதுக்காக வந்திருக்காரா? இல்லைங்க. அதனால தான் ஜனங்க சிந்திச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. இதை புரிஞ்சுங்க. மாற்றங்களை தேடி தமிழகம் போய்கிட்டு இருக்கு. நீங்க தடையா இருக்கீங்க, அது மட்டும்தான். தடையா இருந்து பிரயோஜனம் இல்லை, நடக்கக்கூடிய நடக்கும். நீ பாருங்க, 3 மாசம் கழியும் பொழுது பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் இதை வரப்போகுது பாருங்க. பிசினஸ் எல்லாம் 6 மாசம் கழியும்போது பாருங்க என்னெல்லாம் நடந்திருக்கும். நீங்க பாருங்க, 6 மாசம் கழியும்போ நீங்க பாருங்க. இந்த பூமியில ஒரு மனுஷனும் இப்படியே வாழ்ந்தான், வேலை செஞ்சான், சாப்பாடு சாப்பிட்டான், பாத்ரூம் போனான், வயசாய் இறந்தான். அப்படி இல்லாம இவர் தளபதி விஜய் ஒரு வித்தியாசமா ஒரு மனிதனா வாழ்ந்துட்டோம். இதை ஒரு மகானா வாழ்ந்து இறக்கணுங்கிறது தான் அவருடைய லட்சியமே இல்லையா? சினிமாவில் வாழ்ந்தாரு, அவமானங்கள் பட்டாரு. சினிமாவுக்கு வரும்போது அவமானப்பட்டாரு, சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவமானங்கள் பட்டாரு, அரசியலுக்கு வரும்போது அவமானப்பட்டாரு, அரசியலில் ஜெயிச்ச பிறகும் அவமானப்பட்டு இருக்காரு. மக்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்பார் பாருங்க. செய்யும் போதும் அவமானப்படுவார். பல அவதூறுகளும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவர் எதற்கும் கவலைப்பட மாட்டார். அவசியம் சமயத்து அவர் எதிர்த்து பேசுவார். அவசிய சமயங்கள்ல அவர் சாந்தமாக தான் இருப்பார். அமைதிக்கு தான் புயல். அமைதியா இருந்தாதான் அதுக்கு பவர் அதிகங்கிறது தெரியும்ல, எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? அதை புரிஞ்சுங்க. இவரு ஒரு மிகப்பெரிய சாதனை செய்துட்டு தான் இறக்கணுங்கிறதா வந்திருக்காரு. மக்களை இன்னும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ எல்லாரையும் சென்றடைய சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க தோழா தோழிகளே.